இல்லைன்னா அந்த பழக்கத்தை விட்டுடுங்க. திருவள்ளுவர் சொல்றாரு, 2 நண்பர்கள் பழகுறோம், அதுல ஒருத்தன் நல்லவன் ஒருத்தன் கெட்டவன். ஆனா 2 பேருக்கும் ரொம்ப நெருங்கிய நட்பு. அவன் கெட்டவனா இருந்தா என்ன, என்கிட்ட நல்ல நண்பன் தானே நான் பழகிறேன் அப்படின்னா அது முட்டாள்தானண்டான்றார். உண்மையான நண்பனா இருந்தீன்னா நீ என்ன பண்ணணும், அவன் செய்யற கெடுதலை நீ தடுத்து அவனை நல்லவனாக்கணும். அப்படி நீ திருத்த முயற்சி பண்ணி அவன் நல்லவன் ஆகலன்னா அவனை விட்டு ஒதுங்கிடணும். அவன் கூட இருந்தீங்கன்னா நீ அவனை விட அயோக்கியன்ற. அது மாதிரி நம்ம பழகும் போது, எல்லார்கிட்ட பழகும் போது ஒரு வித்தியாசம் தெரியும். இவன் கடைசி வரைக்கும் நம்ம கூட இருப்பான், இல்ல இவன் துட்டு இருக்கிற வரைக்கும் தான் இருப்பான் அப்படின்றது ஒரு வித்தியாசம் தெரியும். அப்படி தெரியும் போது கடைசி வரைக்கும் இவன் இருப்பான்னா, காசு இருந்தாலும் இல்லைனாலும் இருப்பான்னா அவன் கூட பழகு. இல்ல இவன் காசு கோசம் தான் பழகிறான், காசு இல்லைன்னா இவன் வரமாட்டேன்றான்னா அவனை விட்டு விலகிடு. அதுதான் உனக்கு நல்லது. ஏன்னா இன்னைக்கு மனுஷனுக்கு பூரண அன்பு இல்லை, காரண அன்பு தான் இருக்குது. துரைகிட்ட பழகுனா என்ன கொடுப்பாரு, அவர்கிட்ட பழகுனா என்ன கொடுப்பாரு, இவர்கிட்ட சேர்ந்தா ஒண்ணுமே கிடையாது, இவர் எங்க நம்ம கொடுப்பாரு, இவர்கிட்ட சாவகாசமே வேணாம். இப்படிப்பட்ட எண்ணங்கள் மனிதனுக்கு வளர்ந்து போச்சு. அது வளர்ந்ததால பகை உருவாவதை தவிர அன்பு உருவாகலங்க. அதனால முடிஞ்ச அளவு அன்போட வாழ கத்துங்க. அன்புல தான் ஆண்டவனே இருக்கிறான். அன்பால செய்யற செயல் எல்லாம் கடவுளுடைய செயல் இருக்குது. அன்பால செய்யுங்க, அன்பா இருங்க, அதுதான் மனிதனுடைய செயல்பாடு. மிருகம் அப்படி கிடையாது, ஒரு இனத்தோட ஒரு இனம் சேர்க்கவே சேர்க்காது. ஆனா மனிதன் அப்படி இல்லை. இவன் மனுஷன்றவன மனம் உள்ளவன், மனம் உள்ளவனா அன்பு உள்ளவன். அதனால தானே நம்ம அடிக்கடி சொல்றோம், அன்பே சிவம் மனமே குரு அப்படின்னு. அதனால அன்பா இருக்க பழகுங்க, அன்பால முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. உங்களுக்கு அவன் ஆப்போசிட் ஆகிறானா அவனை விட்டு விலகுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. சொல்லுங்க சாமி. சுவாமி, ஜென்மாந்திர வாசனை என்றால் என்ன, அதனை விட்டு நீங்குவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதுக்குதான் யோகம் செய்யணும்னு சொன்னேன். ஜென்மாந்திர யோகம் வாசனை அப்படின்னா தாயினுடைய பாவம், தகப்பனுடைய பாவம், தாத்தாவுனுடைய பாவம், பாட்டியினுடைய பாவம், நான் செய்த பாவம், இது எல்லாம் ஜென்ம ஜென்மமா என் கூட தொடர்ந்து வருது. இது ஜென்மாந்திர வாசனை அப்படின்னு சொல்றோம். இந்த ஜென்மாந்திர வாசனை அழிக்கணும்னா என்ன பண்ணா, யோக பயிற்சி பண்ணணும். யோக பயிற்சியால மட்டும்தான் இந்த ஜென்மாந்திர வாசனை அழிக்க முடியும். அதனால்தான் ஒரு ஞானி சொல்றான், ஒரு குடும்பத்துல ஒரு ஞானி ஆனான்னா 7 தலைமுறையினுடைய பாவத்தை அழிக்கப்படும். அவ்வளவு சக்தி அந்த ஞானத்துக்கு. ஆனா வேற எதுக்குமே உங்கள்கிட்ட கோடி கோடியா வச்சிருந்தா